Line Astro TV வாழ்வில் வெளிச்சம். महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
தம்பதியின் முன்னிலையிலேயே பாலகணபதி, பாலா, கன்னிகா, சுமங்கலி என்ற அந்த 4 தெய்வ அம்சங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக சில பூஜைகள் செய்து அவர்களிடம் நாம் அத்துணை பேரும் ஆசை பெற்றோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த அற்புதமான சுவாசினி பூஜை ஆரம்பிக்கிறது. அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம்
முடிந்தவரை அவரும் அவரது துணைவியாரும் வரலாம். ஏனென்றால் அன்னைக்கு திருமணம், திருமாங்கல்யம் வேணும். திருமாங்கல்யத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ற போது டக்குன்னு சொல்லிட்டாரு வந்தவாசிக்கார பெருமாள், 4 கிராம்ல திருமாங்கல்யம் நான் தந்துடுறேன், எடுத்துட்டு 2 கிராம்ல திருமாங்கல்யம் சொல்லி 2 திருமாங்கல்யம் எடுத்தோம். அதனால அவனுக்கு 2 பண்ணாங்க. திரு எல்லாரும் கொஞ்சம் திரு பெருமாள் ஐயா, திருமதி பெருமாள் 2 பேரும் வாங்க. உதயகுமார் ஐயா பரவாயில்ல நண்பரை வந்தவர். நல்லவர்களே, நாம எல்லாரும் வந்து ஏதோ ஒரு அமைப்போட கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த விழாவை. அதை செய்யணும், இதை செய்யணும், நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி என்னமோ தெரியல, அம்பாள் பராசக்தி இவர் மனசுல நுழைஞ்சு எனக்கு வெளியில கொலுசு வாங்கி போடுறாரு. ஏன்னா பெங்களூரில் இருந்த மைதிரி ராஜகோபாலன் என்ற ஒருவரிடம் தங்க கொலுசு வாங்கினவன் நானு, நீங்க இருக்கிற நிலைக்கு தங்க கொலுசு ஒன்னால போட முடியாது, எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கி போடுன்னு சொல்லி எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆத்மாவை அவள் தேர்ந்தெடுத்துக்கிறார். இவர் எனக்கு போட்டுனாரு, யாருன்னு தெரியாது. ஐயா அவங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராம்ல அவங்களுடைய நிகழ்வு பார்த்தேன். வெள்ளாம்பிகைக்கும் மேகநாத பெருமாளுக்கும் திருமணம் செய்திக்கலாமா, நான் அவசியம் வந்து கலந்துக்கிறேன், வெள்ளி கொலுசு அம்பாளுக்கு தாரேன். உடம்பெல்லாம் ஆகிடுச்சு. பழனியில நீங்களே வெள்ளி கொலுசு எடுத்துக்கங்க, அது என்ன பேமெண்டா கட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. 6500 வெள்ளி கொலுசு எடுத்து அம்பாளுடைய காலில் இருக்குது, அதை ஸ்பான்சர் செய்கிறது. அது செலக்டட், அம்பாள் அதை செலக்ஷன் கேட்கிறார். அதான் உண்மை. கண்டிப்பா அவருக்கு ஒரு கௌரவம் பண்ணணும். அதனால தான் கொண்டாடி கொடுக்கணும். 2 கிராமில் ஒரு திருமாங்கல்யம் என சொல்லி 2 திருமாங்கல்யம் தந்திருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் அருகே மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய திரு மலர்முருகன் அவர்கள், நானும் 2 கிராம்ல அம்பாளுக்கு திருமாங்கல்யம் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 2 கிராம் திருமாங்கல்யம் வாங்கி தந்திருக்காரு. மொத்தம் 3 திருமாங்கல்யம் ஆச்சு. அதைத் தொடர்ந்து மதுரையை சார்ந்த திரு சிகரம் சிவா என்ற இளைஞர், அவரும் கண்டிஷனா அம்பாளுக்கு 400 திருமாங்கல்யம் வாங்கி தருவேன் என சொல்லி அவரும் ஒரு திருமாங்கல்யம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கும் கௌரவம் செய்து கொடுத்து ஒரு கொண்டாடி கொடுத்துருக்கிறோம். மொத்தம் 4 திருமாங்கல்யம். 4 திருமாங்கல்யங்கிறத 5ஆவது காலம் பஞ்சமி, பஞ்சபூதேசி, பஞ்ச சம்யோக சாரிகள், பஞ்சபூத தன்மையோடு இருக்கக்கூடியவர் தாய். அவருக்கு 5 திருமாங்கல்யமாவே போடுவோம்னு சொல்லி இன்னொரு 2 கிராமில் ஒரு திருமாங்கல்யம் எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு. அவர் இங்கே வரல, அதனால மொத்தம் 5 திருமாங்கல்யம் அம்மாவுடைய கழுத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதை பெருமாளை சொல்லுங்க. இந்த 5 திருமாங்கல்யமும்
இன்றைக்கு அப்பாவுக்கு பூஜை கொடுத்து மாலை நிர்மாலயம் செஞ்ச பிறகு இதை நாங்கள் எடுத்து வச்சிருக்க போகிறோம். இந்த கனகதாரா குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் இல்லத்துக்கு அருகாமையில் ரொம்ப முடியாம ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னா தகுந்த ஆதாரங்களோட சொன்னீங்கன்னா 5 பெண்களுக்கு இந்த மாங்கல்யத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இந்த பகுதியில ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்து நல்லா படிச்ச பொண்ணுங்க, ஆனா ரொம்ப சிரமமா இருக்காங்க. அவங்களுக்கு அம்மாவோட திருக்கல்யாண மாங்கல்யத்தை அவங்களுக்கு கொடுக்கறதாக கனகதாரா முடிவு பண்ணிருக்கு. அதனால அந்த மாதிரி இருந்தா நீங்க எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். நன்றி. ஏன்னா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் சுதாகுமார்னு சாரோட இந்த ஆன்மீக பயணத்திலையும் ஜோதிட பயணத்திலையும் கூட இருக்கிறவங்க. எங்களுக்கு நம்மளுக்காக சாருக்கும் பெருமாளையாக்கும், அதாவது சுந்தரராஜ பெருமாள் சாருக்கும் பிரபாகர் சாருக்கும் நம்ம சார்பில் அவங்களுக்கும் அந்த கொண்டாட போத்தணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த கனகதாரா வெல் கிரியேட்டர் சார்பில் இதுக்கு தலையெடுத்து இதை செய்ய போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ண இவங்க 2 பேருக்கும் மனசார ஆத்மார்த்தமான நன்றிகளோட இந்த பொன்னாடியை சமர்ப்பிக்கிறோம். இதே போலும் அருணாவரம் நம் குருநாதரும் நம் ஐயாவர்களும் வலியுறுத்தி எங்களை சொல்லுமாறு இந்த சபையில் கலந்தாருக்கு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அதேபோல் கேட்டரிங் கிட்டத்தட்ட நேற்று மதிய உணவு, இரவு உணவு, இன்று காலை உணவு, இப்பொழுது திருக்கல்யாண விருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த ஐயா வந்து அந்த கேட்டரிங் சீனிவாசன் ஐயா கும்பகோணத்தில் கடந்த 35 வருடங்களாக கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஏ டு ஜெட் சீனிவாசன்னா கும்பகோணமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு அமைப்பில் வந்து அவர் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நாங்கள் அணுகிய போது என்ன வேணுமோ மடியா அழகாக பண்ணிட்டாலே பிராமணாவுக்கு உண்டான பிராமணனுக்கு உண்டான அமைப்போட நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் கொடுத்துருக்கோம், டாட்டான்னு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற அளவில் இருந்து அவனுக்கு எல்லாம் நல்ல ஒரு சேவை செய்து, ஏன்னா செலுத்தி உணவில்லாத போது சிறிதாங்கே வயிற்றுக்கும் ஏற்படும், அது அந்தந்த நேரம் கேட்கும், அவருக்கு டாட்டான்னு கொடுத்தாலும் அந்த அளவில் வந்து அற்புதமான அரசுவை உணவு தந்த திரு சீனிவாசன் ஐயா அவர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களை கௌரவப்படுத்துகிறேன். இந்த பொன்னாடியே சுவாமிகளுக்கு மரியாதை தகுதி. திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் கௌரவம் செய்யும் விதமாய் அவரை வேலை கிடைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு செய்தியை சொல்லி 1000 திருநாமங்களை சொல்லுங்க நீ சொன்னா நாங்க எங்க போய் என்ன தேடுறது, எங்கிருந்து எதை எடுக்கிறது? நாங்க உன்னையே சரணடைகிறோம், அதனை காப்பாற்றணும் எங்களை அப்படின்னு சொல்லி சரணடைந்து அவர்கள் அந்த சகசர நாமத்தை சொன்ன களமும் இந்த திருநிகழ்ச்சி எத்தனையோ யுகங்களுக்கு முன் இதே முறையை தான் அபிராமி பட்டரும் கையாளு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு சிக்கல். அவர் என்ன செஞ்சார்? தாரமர் பன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் இல்லை ஊரல்லம் பாகத்து உமை மைந்தனே அப்படின்னு சொல்லி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் அவளிடத்தில் வையுங்கள், நிச்சயம் நிறைவேறும்.
இந்த அமைப்பிலே லலிதா சகசரமானது ஸ்ரீபுரத்திலே வஷ்ணி தேவதைகளால் சொல்லப்பட்டது. பூலோகத்தில் இருக்கக்கூடிய எனது மக்களுக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட பராசக்தி ஹயக்ரீவ பெருமானை அழைத்து என்னுடைய அன்புக்குரிய மகன் அகத்திய பெருமானிடம் சென்று இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நீ அவனிடம் தந்து அவன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் சென்று சேரும்படி நீ ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு வா என சொல்லி பரிமுக கடவுளாம் அந்த ஹயக்ரீவ பெருமானை அனுப்பி வைக்கிறாள். அந்த ஹயக்ரீவ மூர்த்தியும் அகத்திய பெருமானை சந்தித்து, அன்னை எனக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரப்பா, இந்த லலிதா சாஸ்திரமானது உன் மூலமாய் இந்த பூலோக மக்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்பது அவளுடைய ஆணை. உன்னிடத்தில் இதை தந்துவிட்டேன், இதை முறையாக யாராருக்கெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு நீ சென்று சேர்ப்பித்து விடு என சொல்லி தன் கடமை முடிந்து ஹயக்ரீவ பெருமான் மேலுலகம் சென்று விட்டார். அகத்திய பெருமான் பேரானந்தம் கொண்டார். எத்தனையோ ஆத்மாக்கள் பண்ணுங்க, எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அன்னை பராசக்தி என்னை தேர்ந்தெடுத்தாளா, எத்தனை புண்ணியம் செய்தவன் நான் என சொல்லி தன் தர்மபத்தினி லோபாமுத்திரையோடு இதே திருமேஸ்வர் தலத்திலே வந்து என் அன்னை லலிதையை நான் காண வேண்டும் என சொல்லி வந்தபோது பாடலை முடித்து விட்டு அன்னை பராசக்தியிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தாயே ஜெகஜனனி, அடியேனுடைய விண்ணப்பத்திற்கு நீ செவிசாய்க்க வேண்டுமம்மா, சொல்லப்பா. லலிதா சகஸ்ரநாமம் என்பது பாமர மக்கள் முதல் அத்துணை பேரும் இதை ஒரு ஸ்பஷ்டமா சொல்லி இதை ஜபம் பண்ணுவாங்களா, சந்தேகம்தான். அதனால் நான் ஒரு சின்ன வேலை பார்த்துருக்கிறேன். இந்த லலிதா நவரத்ன மாலையில 3 வரி ஒரு செய்தியை சொல்லிட்டு 4வது வரியில உன்னுடைய அந்த சகஸ்ரநாமத்தின் முதல் நாமமான மாதாவையும் இறுதி நாமமான லலிதாம்பிகையையும் நான் சேர்த்திருக்கிறேன். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அப்படின்னு பாடியிருக்கிறேன். சரி, என்ன சொல்ல வர, உனக்கு என்ன வேணும் அம்பாள் கேட்கிறேன். மீண்டும் ஒரு விண்ணப்பம். லலிதா சகஸ்ரநாமத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ என்னென்ன ராஜ்யங்கள், என்னென்ன பதவிகள், என்னென்ன ஒரு உயர்வுகள்லாம் தருவாயோ அதை எளியேன் செய்திருக்கக்கூடிய இந்த லலிதா நவரத்ன மாலையை பாராயணம் செய்பவர்களுக்கும் நீ தர வேண்டும். எனக்கு உத்தரவு பண்ணி சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டார். அம்பாளுக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப டெக்னிக்கல் அகத்திய பெருமான் சொல்லி என்னுடைய 1000 திருநாமங்கள் கொண்ட லலிதா சகஸ்ரநாமத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பலனையெல்லாம் நான் தருவேனோ அதை நீ தந்த இந்த லலிதா நவரத்ன மாலையை எவரெல்லாம் அனுசந்ததமும் தவறாமல் ஜபம் செய்து வருவார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் தப்பாமல் தருவேன். அதற்கு என் கணவன் பரமேஸ்வரனே சாட்சின்னு சொல்லி அவரை சாட்சியா வச்சுட்டா. ஏன்னா அவரு அம்மாவும் பிள்ளை ஏதோ பேசிக்கிறாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவரை பேரக்கூடாது இல்லையா, அவரை இழுத்து உள்ள போட்டுட்டார். அப்பா தான் சாட்சி, அப்பா வச்சே சொல்றேன், இந்த லலிதா நவரத்ன மாலையை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் என்ன பலன் கிட்டுமோ அந்த பலனை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அகத்தியருக்கு ஆனந்தம் தாழ முடியல. அகத்திய பெருமான் வந்திருக்கார், யோக தண்டத்தின் வடிவிலே அகத்திய பெருமான் வந்திருக்கார். அன்னை பராசக்திக்கும் பரமேஸ்வரனுக்கும் கையிலையிலே திருமணம் செய்த போது கூட நான் இருந்து பார்க்கல, தென் திசை வந்துட்டேன், அவசியம் நான் இங்க வந்து இருந்து இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்துட்டார். உடனே முருகப்பெருமான் அப்படின்னா நானும் வரேன், வெள்ளிவேல். அப்ப கிட்டத்தட்ட இங்க அத்தனை பேருமே வந்தாச்சுன்னு அர்த்தம், அப்படித்தானே? அந்த அமைப்பிலே அந்த லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் லலிதா நவரத்ன மாலையை அனுதினமும் நீங்கள் ஓதி வந்தால் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் என்ன கிட்டுமோ அந்த தன்மை உங்களுக்கு கிட்டும். இறைவனை சாட்சியாய் இறைவி வைத்த காரணத்தால் இறைவனுக்கு ஒரு கணம் தர வேண்டும் என சொன்ன அகத்திய பெருமான் நூல் பலன் எழுதுகிறார். எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்ன மாலை நவின்றிடுவார், அவர் அற்புத சக்திகளாம் அடைவார், சிவரத்தனமாய் திகழ்வார் அவரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிச்சிட்டார். ஆக இப்பொழுது அவ்வளவுதான். இப்பொழுது திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கிறது. அதேபோல் உங்களுக்கு ஒரு கவர் தரப்பட்டிருக்கிறது, அதிலே ஒரு பாடல் லலிதா நவரத்ன மாலை பாடல் இருக்கிறது. அபிராமி அந்த இதிலே ஒரு அதி அற்புதமான ஒரு பாடல். வையம் துரகம் அதகரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பெறை முடித்த
ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. இந்த ஒரு பாடலை மட்டும் கூட நீங்க பாடுங்க, பொருளாதாரத்துல நீங்க ஏதோ ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க. அனுபவத்தில் கண்ட உண்மை. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பொருள் பெறுவதற்காக ஒரு பாராயண மந்திரம் இருக்கு. இடரினும் தளரினும். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி வந்தபோது திருவாடுதுறை வந்து ஆவடதுறை அரணே ஈவதொன்று எமக்கு இல்லையல் அதுவோ உனது இன்னருள் ஆவடதுறை அரணே ஆவடதுறை அரணே என சொல்லி பாடல் பாடுகிறார். கொடிமரத்தின் கீழ் நின்று தொண்டர் குலாத்தோடு ஞானசம்பந்த மூர்த்தி அந்த பாடலை பாடி முடித்த உடனே ஒரு சிவகணம் தோன்றி பொற்காசுகள் நிறைந்த ஒரு பொன் முடிப்பை அந்த கொடிமரத்தின் கீழே வைத்துவிட்டு அத்துணை வேளையும் நமஸ்காரம் செய்து மறைந்தது. இந்த மந்திரம் வந்து சின்ன மந்திரம் இல்லை, சரிங்களா? இந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கிறது சின்ன மந்திரம் இல்லை, அற்புதமா வேலை பார்க்கும், உடனடியாக பலன் கிடைக்கும். எனவே அதையெல்லாம் உங்களுக்கு தருவதிலே இந்த கனகதார பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा. वामदक्षिणहस्ताभ्यां ददधिं श्रीफलाम्बुजे हेमाभां शकटेभाभ्यां प्लाव्यमाना महाश्रयो. ओम लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेवमणितां लोकैकदीपां गुरां श्रीमन्मन्तकटाक्षलब्धो भवब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां. सिद्धलक्ष्मी मोक्षलक्ष्मी जयलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मी च प्रसन्न मम सर्वदा. दीपज्योति महादेवी स्मरण मंडपरूपिणी यावद्भुजा समाद्विकं स्यात् प्रज्वलस्थिरा. दीपलक्ष्मी अंबिकायै नमो नमः. ओम தேவதேவியை நமோ நமஹ. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக விற்றிருக்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய அனுகிரகத்தை பெறுவதான் வேண்டி திருக்கல்யாண வைபவமும் பாலா சுவாசனி பூஜைகள் நிறைவு பெற்று இப்பொழுது தீபஜோதி பூஜையானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த தீபஜோதியிலே சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் லலிதா மகா திரிபுர சுந்தரையும் ஆவாகனம் செய்து இப்பொழுது பூஜையை துவங்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு இருகரம் கூப்பி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சுபம் குருஷ்வ கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதாம் மம புத்தி பிரகாசஞ்ச दीपज्योतिर्नमोस्तुते. सर्वस्वरूपी सर्वेसी सर्वशक्ति समन्विते ऐश्वर्यमारोग्यं मंगलम देहि मे शुभे. दीपज्योति अंबिकायै नमो नमः. एल्लोरुम प्रार्थना पण्णींग. ओम दीपस्तंभ दीप मध्ये ओम महासरस्वतीं आवाहयामि. ओम महासरस्वतीं आसनं समर्पयामि. महासरस्वतीं पाद्यं समर्पयामि. महासरस्वतीं आर्घ्यं समर्पयामि. महासरस्वतीं आचमनीयं समर्पयामि. महासरस्वतीं स्नानं समर्पयामि. महासरस्वतीं वस्त्रं समर्पयामि. महासरस्वतीं गण्डसूत्रं समर्पयामि. महासरस्वतीं आभरणं समर्पयामि. महासरस्वतीं गन्धं समर्पयामि. साक्षतान् समर्पयामि. यदा शक्त्यानि महासरस्वती अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थे मनोभीष्ट प्रसाद बल सिद्ध्यर्थे यदा शक्त्यानि महासरस्वती अष्टोत्र मध्यकर्म करिष्ये. ஓம் குங்குமம் எடுத்துக்கங்க. ஐயா சொன்ன மாதிரி தீபஸ்தம்பத்தோட பீட பாகத்தில்
பீடபாகம்னா அந்த வட்டபாகம் ஆதார பாகம். இந்த ஆதார பாகத்தில் மகா சரஸ்வதியை பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் மகாபத்ராயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் மகாமாயாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வரப்பிரதாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஸ்ரீப்ரதாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் பத்மநிலயாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் பத்மாக்ஷ்யை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் பக்தபத்ராயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் சிவானுஜாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் புத்தகப்பிரதாயை நமஹ. ஓம் ஞானமுத்ராயை நமஹ. ஓம் ராமாயை நமஹ. ஓம் பராயை நமஹ. ஓம் ராமரூபாயை நமஹ. ஓம் மகாவித்யாயை நமஹ. ஓம் மகாபக்தானாயை நமஹ. ஓம் மகாஸ்ரயாயை நமஹ. ஓம் மாலின்யை நமஹ. ஓம் மகாபோகாயை நமஹ. மகாபுஜாயை நமஹ. ஓம் மகாபாகாயை நமஹ. ஓம் மகோத்சாகாயை நமஹ. ஓம் திவ்யாங்கை நமஹ. ஓம் சுரவந்திதாயை நமஹ. ஓம் மகாகால்யை நமஹ. ஓம் மகாபாசாயை நமஹ. ஓம் மகாகாராயை நமஹ. ஓம் மகாகுஷாயை நமஹ. ஓம் பீதாயை நமஹ. ஓம் விமலாயை நமஹ. ஓம் விஸ்வாயை நமஹ. ஓம் வித்யுன்மாயை நமஹ. ஓம் வைஷ்ணவ்யை நமஹ. ஓம் சந்திரிகாயை நமஹ. ஓம் சந்திரவதனாயை நமஹ. ஓம் ஐம் ரீம் சந்திரலேக விபூஷிதாயை ஓம் நமஹ. சாவித்ரே நமஹ. ஓம் சுராசாயை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் திவ்யாலங்காரபூஷிதாயை நமஹ. ஓம் வாக்தேவ்யை நமஹ. ஓம் வசுதாயை நமஹ. ஓம் தீவ்ராயை நமஹ. ஓம் மகாபத்ராயை நமஹ. ஓம் மகாபலாயை நமஹ. ஓம் ரோகபூஷிதாயை நமஹ. ஓம் பாராத்யை நமஹ. ஓம் வாமாயை நமஹ. ஓம் கோவிந்தாயை நமஹ. ஓம் கோமத்யை நமஹ. ஓம் சிவாயை நமஹ. ஓம் ஜடிலாயை நமஹ. ஓம் விந்தியவாசாயை நமஹ. ஓம் வித்யாச்சலராஜிதாயை நமஹ. ஓம் சண்டிகாயை நமஹ. ஓம் வைஷ்ணவ்யை நமஹ. ஓம் பிராம்யை நமஹ. ஓம் பிரம்மஞானேக சதனாயை நமஹ. ஓம் சௌதாமின்யை நமஹ. ஓம் சுதாமுத்தையை நமஹ. ஓம் சுபத்ராயை நமஹ. ஓம் சுரபூஜிதாயை நமஹ. ஓம் சுவாசின்யை நமஹ. ஓம் சுனாசனாயை நமஹ. ஓம் நித்ரயாயை நமஹ. ஓம் பத்மலோச்சனாயை நமஹ. ஓம் வித்யாரூபாயை ஓம் நமஹ. விசாலாக்ஷியை நமஹ. ஓம் பிரம்மஜயாயை நமஹ. ஓம் மகாபலாயை நமஹ. ஓம் த்ரிமூர்த்தியை நமஹ. ஓம் திரிகஞ்சனாயை நமஹ. ஓம் திரிகுணாயை நமஹ. ஓம் சாத்ரூபிண்யை நமஹ. ஓம் சும்பாசுர பிரபத்தின்யை நமஹ. ஓம் சுபதாயை நமஹ. ஓம் ஸ்வராத்மிகாயை நமஹ. ஓம் ரக்தபீஜ நிவந்திதாயை நமஹ. ஓம் சாமுண்டாயை நமஹ. ஓம் அம்பிகாயை நமஹ. ஓம் முண்டகாய பிரஹரணாயை நமஹ. ஓம் பிருங்லோச்சன மர்தனாயை நமஹ. ஓம் சர்வதேவ स्तुदायै नमः ओम सौम्यायै नमः ओम सरासुर नमस्कृत्यायै नमः ओम कलारत्यै ओम नमः कलाधरायै नमः ओम रूप सौभाग्यदायिन्यै नमः ओम वाग्देव्यै नमः ओम वरदरायै नमः ओम वाराघ्यै नमः ओम पारिजासनायै नमः ओम चित्रांबरायै नमः ओम चित्रगन्धायै नमः ओम चित्रमाल्य विभूषितायै नमः ओम कामायै नमः ओम कामप्रदायै नमः ओम विद्यायै नमः ओम विद्याधर सुपूजितायै नमः ओम श्वेतदायै नमः ओम नीलभुजायै नमः चतुरत्रप्रदायै नमः ओम चतुरार्ण साम्राज्यायै नमः ओम रक्तमध्यायै नमः ओम ऐं ह्रीं श्रीं निरञ्जनायै नमः ओम ऐं ह्रीं श्रीं वन्दनायै नमः ओम ऐं ह्रीं श्रीं नीलजङ्गायै नमः ओम ऐं ह्रीं श्रीं ब्रह्मविष्णु शिवात्मिकायै नमः ओम ऐं ह्रीं श्रीं महासरस्वत्यै नमो नमः यदा शक्यानि कुङ्कुमार्चनां समर्पयामि तत् दीपानां मध्ये सौन्दर्य एवं महालक्ष्मीम् आवाहयामि अनंत ऐश्वर्य पंकजानां मध्ये अनंत ऐश्वर्य पंकजानां मध्ये महालक्ष्मीम् आवाहयामि महालक्ष्मीम् आसनं समर्पयामि महालक्ष्मीं पाद्यं समर्पयामि महालक्ष्मीम् अर्घ्यं समर्पयामि महालक्ष्मीम् आसमनीयं समर्पयामि ओम महालक्ष्मीं मधुवर्गं समर्पयामि ओम महालक्ष्मीं शानं समर्पयामि ओम महालक्ष्मीं वस्त्रं समर्पयामि ओम महालक्ष्मीं गण्डसूत्रं समर्पयामि ओम महालक्ष्मीं आभरणानि समर्पयामि ओम महालक्ष्मीं गन्धं समर्पयामि ओम महालक्ष्मीं अक्षतान् समर्पयामि ओम ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी नमो नमः नानाविध एवं पत्र कुङ्कुमार्चनां समर्पयामि या सा पद्मासनस्था विकसितवदना पद्मभद्रा यदाक्षी நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே என்னை நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உன்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவும் தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மாள் திருத்தங்கச்சியே. உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான ஆன்மீக சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். நல்லவர்களே, இன்று ஒரு அற்புத திருநாள். அதாவது ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்து குழந்தைகள் பெற்று வளர்த்து ஆளாக்கி
தக்க சமயத்திலே அவர்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைகள் செம்மையாய் வாழ வேண்டும் என சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வார்கள். இது உலக இயற்கை. குழந்தைகளாகிய நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜெகன் மாதாவான அன்னை பராசக்திக்கும் இந்த ஜெகத்தினுடைய பிதாவான அந்த பரமேஸ்வர மூர்த்திக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடியதான ஒரு அற்புத பாக்கியத்தை அந்த தெய்வ தம்பதியர் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அத்தனை பேருமே பேறு பெற்றவர்கள் தான். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அந்த தன்மையிலே இன்று அதிகாலை பொழுதிலே முதலிலே கோபூஜை, அந்த கோமாதாவிற்கு பூஜை செய்துவிட்டு அடுத்ததாக மூலப்பொருளான விநாயக பெருமானுக்கு பூஜை. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்களெல்லாம் கணக்கடையாத காட்சி, அற்புதமான காட்சி என சொல்லி கண்டு நெகிழ்ந்து உருகி மகிழ்ந்து போன அற்புதமான இந்த தெய்வ தம்பதியினுடைய திருமண விழா. இந்த திருமணம் இனிதே நிறைவடைந்து தெய்வ தம்பதியராய் அந்த இருவரும் அந்த மணமேடையில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து தமது கடை கண்களால் நம்மை கண்டு நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் இந்த அற்புத வேளையிலே அந்த தெய்வ திருமணத்தை அடுத்ததாக இன்னும் ஒரு கூடுதலான ஒரு மிக விசேடமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், திருமணத்திற்கு இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு வந்திருக்கக்கூடியதான குருநாதர் சிவராஜ ஐயா சுவாமிகளுடைய பத்தினியார் அந்த தாயாரை பராசக்தியாக பாவித்து கடல் மணல், அதாவது பாதம் படாத கடல் மணல், அந்த மணலை எடுத்து அதை சலித்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற தன்மைகளெல்லாம் நீக்கி சுத்தமான அந்த கடல் மணலை தரையிலே அந்த மணலை பரப்பி அதன் மேல் அந்த அம்மையார் நடந்து மேடை ஏறி அமர்ந்து அம்பிகைக்கும் இறைவனுக்கும் பூஜை செய்வதாக ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்பொழுது அந்த சுத்தமான எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் சலித்து எடுக்கப்பட்டது அற்புதமான அந்த கடல் மணல் மீது நடந்து வரக்கூடியதான அந்த பெண், அந்த தாய் யாராக இருந்தாலும் அவள் சாட்சாத் பராசக்திக்கு, அந்த பரம்பொருளுக்கு ஈடாகிறாள். அந்த தாயினுடைய திருவடி, அந்த திருவடியுடைய அந்த துகள், அந்த திருவடி தூளி, அந்த திருவடி தூளி கலந்த அந்த கடல் மணல் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வெள்ளி கிண்ணத்திலே நிரப்பி தரப்படுகிறது. அந்த பராசக்தியினுடைய பாத தூளி நிறைந்த கடல் மணல் கொண்ட அந்த வெள்ளி கிண்ணத்தை உங்கள் இல்லத்திலே வைத்து நீங்கள் அனுதினமும் அதற்கு பூஜை செய்து வரும் பொழுது அன்னை பராசக்தியே உங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளி உங்கள் இல்லத்தில் உங்களோடு ஒருத்தியாக இருப்பதாக ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது சாக்தம், சக்தியே அனைத்தும் என்றதான ஒரு தன்மையில் ஏற்பட்ட ஒரு மதம் சாக்தம். அதிலே அந்த சக்தியை உபாசனை செய்கிறவன் ஒரு விசேடமான ஒரு உபாசகன். அவன் யாராக இருந்தாலும் அவன் இப்பூவலையில் பிறந்த அத்துணை பெண்களையும் அம்பிகையின் வடிவமாகவே பாவித்து அவர்களுக்கு பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பான். அதுதான் உண்மை. அதைத்தான் சுவாசினி பூஜை, பாலா பூஜை என்றெல்லாம் பூஜைகள் செய்வார்கள். அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கன்னி பூஜை, பாலா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை என்றெல்லாம் பூஜைகள் செய்து இப்பூவலையில் பிறந்த அத்தனை பெண்களையும் அன்னை பராசக்தியின் வடிவமாகவே கொண்டாடி ஆனந்தித்திருப்பது ஒரு அற்புதமான சக்தி உபாசகனுக்கு உண்டான ஒரு இலக்கணம். அந்த தன்மையிலே இன்றும் இந்த திருமண மண்டபத்திலே இந்த அற்புதமான சுத்தம் செய்யப்பட்ட அந்த கடல் மணலை ஒரு பெரிய ஒரு துணியிலே அந்த கடல் மணலை பரப்பி அதன் மீது அந்த அம்மையாரை நடந்து வர சொல்லி பணித்து அவர்கள் வரும்பொழுது, நடந்து வரும்பொழுது லலிதா சகஸ்ரநாமமும் கனகதாரா சோத்திரமும் பாராயணம் செய்யப்பட்டு அந்த அம்மையாரையே ஆதிசக்தியின் அம்சமாக பாவித்து அந்த பாத தூளி கலந்த அந்த கடல் மணலை நாங்கள் அங்கு வந்த பக்த கோடிகள் அத்துணை பேருக்கும் வெள்ளி கிண்ணத்திலே தந்து அவர்கள் அதை எடுத்து சென்று அவரவர்தம் இல்லத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும் என்கின்றதான தன்மையிலே ஒரு அற்புத ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வெள்ளி கிண்ணத்தில் அந்த கடல் மணல் இருக்கிறது. இதை உங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று இந்த கடல் மணலை
பூஜையிலே வைத்து அனுதினமும் அம்பிகையை நினைந்து நீங்கள் பூஜை செய்து வரும் பொழுது அந்த தாயினுடைய பாதத்தூளி, பராசக்தியினுடைய பாதத்தூளி கடந்த இந்த கடல் மணல் உங்கள் வீட்டிற்கு இருந்தாலே அன்னை சக்தியே உங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளியதாக ஐதீகம். அதனால் உங்கள் வீட்டிலே அனைத்து பேறுகளும் கிடைக்கும் என்பது நிச்சயம். அந்த தன்மையிலே இந்த வெள்ளி கிண்ணம், கடல் மணல் கலந்த இந்த வெள்ளி கிண்ணம் வேண்டுபவர்கள் எனது அலைபேசி எண்ணிலே என்னை அழைத்து இதை நீங்கள் பெற்று உங்கள் பூஜை அறைகள் வைத்துக்கொண்டு அனுதினமும் உங்களுக்கு தெரிந்த சிறிய மந்திரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லலிதா சகசநாமம், லலிதா திரிசதி, அபிராமி அந்தாதி, கனகதாரா இது போன்றதான ஸ்தோத்திரங்கள் தெரிந்தாலும் அனுதினமும் அதை ஜபம் செய்து அந்த தாயை நீங்கள் போஷித்து வந்தீர்களேயானால், அவளை நீங்கள் உங்கள் இல்லத்திலே வைத்து கொண்டாடி வருவீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்கு அத்துணை பேறுகளும் அவசியம் கிட்டும் என்ற ஒரு அமைப்பிலே இந்த வெள்ளிக்கிண்ணங்கள் நாங்கள் தருவதற்கு இருக்கிறோம். தேவைப்படுபவர்கள் நிச்சயமாக என்னை அணுகினால் இதற்குண்டான ஒரு சிறு தொகையை நீங்கள் கட்டணமாக செலுத்தி நீங்கள் இந்த தாயின் பாத தூளி கலந்த இந்த மணல் கொண்ட இந்த வெள்ளிக்கிண்ணத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து அவளை அனுதினமும் தியானித்து கொண்டாடி அவள் பேரருளுக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக திருவிளக்கு பூஜை. மேடையின் கீழே அமர்ந்து பெண்கள் அனைவரும் திருவிளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கொண்டே வரும் அதே சமயம் குருநாதருடைய பத்தினியாகிய அந்த அம்மையார் மேடையிலே அமர்ந்து லலிதையினுடைய நாமங்கள் 1000 நாமங்கள், ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு வெள்ளி காசு என சொல்லி அந்த தாயின் திருவடியிலே அர்ச்சித்து அந்த லலிதா சகசநாமம் அர்ச்சனையோடு கூடியதான ஒரு அமைப்பிலே பூஜிக்கப்பட்டதான இந்த வெள்ளி காசுகளும் இங்கே இருக்கிறது. இந்த வெள்ளி காசுகளையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் பணம் வைக்கும் இடம், உங்களுடைய அந்த மணி பர்ஸு அது சம்பந்தப்பட்ட இடங்களிலே இந்த வெள்ளி காசை நீங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களோடே நீங்கள் வைத்து கொண்டிருப்பீர்களேயானால் பற்றாத செல்வம் பெருகி உங்களுடைய பொருளாதாரம் மேன்மையடையும் என்பதிலும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதனால் அம்பிகையினுடைய பாத தூளி கலந்த இந்த கடல் மண் வெள்ளிக்கிண்ணத்தில் நிரப்பப்பட்டு உங்களுக்கு தரப்பட இருக்கிறது. அதேபோல் அர்ச்சிக்கப்பட்டதான அன்னையின் திருநாமங்களை சொல்லி அர்ச்சிக்கப்பட்டதான வெள்ளி காசுகளும் உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வெள்ளி காசுவிற்கும் ஒரு காசுவிற்கு ஒரு சிறு தொகை நிர்ணயம் செய்திருக்கிறோம். அந்த தொகையை செலுத்தி நீங்கள் அந்த வெள்ளி காசுகளையும் வெள்ளி கிண்ணத்தையும் வாங்கி உங்களுடைய பூஜைகளை வைத்து அம்பிகையின் தனிப்பட்ட கருணைக்கு நீங்கள் நிச்சயம் ஆளாக வேண்டும் என சொல்லி ஒரு சின்ன ஒரு செய்தி, உங்களுக்கு தெரியாத செய்தி அல்ல, இருப்பினும் சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு சிறு கடமை. சௌந்தரிய லகரி என்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்திலே முதல் பாடலாக முதல் ஸ்லோகமாக ஆதிசங்கர பகவத்பாதால் என்ன கூறியிருக்கிறார் என்றால், பராசக்தி ஆதிசக்தியாகிய உன்னுடைய துணை இல்லாமல் மும்மூர்த்திகளும் கூட தன்னுடைய தொழிலை சிறப்பாக செய்ய இயலாது. அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை இயக்கி முத்தொழிலையும் செம்மையாக செய்வதற்கு உதவக்கூடியதான ஆதிசக்தியாகிய நீ அவர்களை விட்டு சனம் பிரிந்து போனாலும் கூட அவர்கள் அசக்தராகிறார்கள். தன் சக்தியை இழந்து அவர்கள் அசக்தராகிறார்கள் என்றால் சாமானியமான எங்களால் என்னதான் செய்ய முடியும் தாயே, கருணை கொண்டு எப்பொழுதும் எங்களோடே நீ இருந்து எங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் சகலவிதமான பாதுகாப்புகளையும் தந்து எங்களை மேன்மையடைய செய்ய வேண்டுமம்மா என சொல்லி ஒரு விண்ணப்பம் தருகிறார் அந்த அற்புத மகான். என்றால் அனைத்து இல்லங்களிலுமே அன்னை பராசக்தியினுடைய பாத தூளி கலந்த இந்த கடல் மண் கொண்ட வெள்ளிக்கிண்ணம் இருக்கும் பொழுது அன்னையே நம் இல்லம் தேடி நம்மோடு இருந்து ஒவ்வொரு சனமும் நம்மை காத்து ரட்சித்து நமக்கு கருணை செய்கின்றாள் என்பதில் ஏதேனும் ஐயம் உண்டா? நிச்சயமாக கிடையாது. இதைத்தான் அகத்திய பெருமானும் முத்தேவரும் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் என்கின்றார். முப்பெரும் தேவர்களும் படைத்தல் என்ற தொழிலை சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய பிரம்மதேவனுமாகட்டும், காத்தல் என்ற ரட்சிக்கும் தொழிலை செய்யக்கூடியதான மகாவிஷ்ணுவும், சம்ஹாரம் என்ற அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய பரமேஸ்வரனும் கூட அந்த தொழிலை செம்மையாய் செய்வதற்கு முன்னின்று அருளக்கூடிய முதல்வி அன்னை சக்தி பராசக்தி. அந்த பராசக்தியை தொழுபவர்களுக்கு முப்பெரும் தேவர்களுடைய தனிப்பட்டதான கருணையும்
அனைத்து தேவர்களுடைய ரிஷிகளுடைய அனைவருடைய ஆசீர்வாதமும் கிட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அந்த தன்மையிலே இந்த அற்புதமான திருவிழா இன்று திருக்காமேஸ்வரனாம் மேகநாத பெருமாளுக்கும் ராஜராஜேஸ்வரி திருக்காமேஸ்வரியாம் அன்னை லலிதா பரமேஸ்வரிக்கும் திருக்கல்யாணம் செம்மையாய் சிறப்பாய் அற்புதமாய் நடந்தேறி தம்பதியராய் அவர் இருவரும் இங்கே இந்த கொலுவிலே இருக்க அவர்கள் முன்னிலையிலே திருவிளக்கு பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அம்மையாருடைய ஒரு அமைப்பால் பராசக்தியாகவே அந்த தாயாரை பாவித்து அந்த கடல் மணலிலே அவர்கள் நடந்து வர அந்த தாயினுடைய பாதத்தூளி கடந்த கடல் மணலானது அன்னை பராசக்தியினுடைய பாதத்தூளி கடந்த கடல் மணலாகவே பாவிக்கப்பட்டு வெள்ளிக்கிணத்திலே தர இருக்கிறோம். வேண்டுபவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு பொருளை தந்து ஒரு பணத்தை தந்து இதை நீங்கள் பெற்று உங்களுடைய இல்லத்திலே வைத்திருக்க வேண்டும். அந்த பாதத்தூளி கலந்த கடல் மணல் கொண்ட அந்த கிண்ணத்திற்கு அந்த தூளி கலந்த கடல் மணலிற்கு தினமும் நீங்கள் ஏதேனும் ஒரு விதத்திலே ஒரு அர்ச்சனை, ஒரு பூஜை, ஒரு சின்ன ஒரு நமஸ்காரம், ஏதேனும் ஒரு மிகச்சிறிய பிரசாதம், ஒரு கல்கண்டு, ஒரு பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரசாதம் வைத்து அந்த தாயை நினைத்து நீங்கள் பூஜித்து கொண்டே வந்தீர்களேயானால் மிக நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பல அற்புதமான பலன்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறப்போவது உறுதி. இன்னும் கூட ஒரு செய்தியை சொல்கிறேன். அதே ஆதிசங்கர பகவத்பாதால் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கின்றார் என்றால், அன்னை பராசக்தியினுடைய அந்த பாதத்தூளி கலந்த அந்த திருநீற்றினை எடுத்து அதன் துணை கொண்டே 14 உலகங்களையும் பிரம்மன் படைத்தான். அந்த திருநீற்றின் மகிமை தெரிந்து அந்த தாயின் பாதத்தூளி கலந்த அந்த திருநீற்றினுடைய பெருமையை பலவிதமாக பாடி பரவசமாகி அன்னையை சரணடைந்தான் மகாவிஷ்ணு. அன்னையின் பாதத்தூளி கலந்த அந்த திருநீரை, அந்த விபூதியை தன் உடலெங்கும் பூசி ஆனந்த கூத்தாடினான் பரமேஸ்வரன் என்று பகவத்பாதால் கூறுகிறார். என்றால் அவளது திருவடியினுடைய அந்த பாதத்தூளி கலந்த அந்த திருநீருக்கு, அந்த விபூதியினுடைய பெருமையை என்னவென்று சொல்வது? அதேபோல் அன்னையினுடைய பாதத்தூளி கலந்த இந்த கடல் மணல் கொண்ட இந்த வெள்ளிக்கிண்ணம் உங்கள் இல்லம் வந்து சேர வேண்டுமென்றால் நிச்சயமாக அதற்கு நீங்கள் ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பேரு உங்களுக்கு நிச்சயம் வாய்த்திருக்க வேண்டும். அன்னையின் ஏனென்றால் எத்தனையோ நபர்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள், இதை பார்க்கிறீர்கள். யாருடைய இல்லத்திற்கு எழுந்தருளி நாம் அங்கே இருந்து அருளாட்சி செய்ய வேண்டும் என்பதை அவள்தானே முடிவு செய்ய வேண்டும் எனும் பொழுது, அந்த தாய் யார் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறாளோ நிச்சயமாக அந்த இல்லத்திற்கு எழுந்தருள்வாள். அந்த தன்மையிலே இந்த பாதத்தூளி கலந்த மணல் கொண்ட இந்த வெள்ளிக்கிண்ணமும் வெள்ளிக்காசுவும் இருக்கிறது. நீங்கள் அதற்குண்டான கட்டணத் தொகையை செலுத்தி அதை வாங்கி சென்று, ஏனென்றால் கிட்டத்தட்ட நவராத்திரி நெருங்கிக்கிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு அமைப்பு இல்லையா? 9 நாட்களும் அன்னையினுடைய பெருமைகளை சொல்லி அவளை ஆனந்தமாய் கொண்டாடி எத்தனை விதமான அலங்காரங்கள் செய்ய விடுமோ அத்தனையும் செய்து அவளுக்கு வேண்டிய நிவேதியங்களெல்லாம் படைத்து சின்னஞ்சிறு சிறுமிகளெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்து அவர்களுக்கு ஆடை வழங்கி அந்த பாலாவாகவே, கன்னியாகவே, அந்த சுமங்கலியாகவே, அந்த தாயாகவே அவர்களை பாவித்து இந்த பூஜைகளை செய்வதை இந்து தர்மத்திலே நாம் அத்துணை பேரும் ஒரு மிகச் சிறப்பான ஒரு அம்சமாக கொண்டாடி வருகிறோம். அந்த சமயத்தில் உங்களுடைய இல்லத்திலே அந்த தாயினுடைய பாதத்தூளி கலந்த கடல்மண் கொண்ட இந்த வெள்ளிக்கிண்ணமும் வந்து அரங்கேறுகிறது. அங்கே அரங்கத்திலே ஏறி அமர்கிறது என்றால் மிக்க பாக்கியம். அந்த அமைப்பை நீங்கள் நிச்சயமாக தவறவிடாமல், நழுவ விடாமல் இந்த வெள்ளிக்கிண்ணத்தை வாங்கி உங்கள் இல்லத்திலே வைத்து பூஜித்து அவருடைய தனிப்பெரும் கருணைக்கு பாத்திரராகுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அலைபேசி எண் உங்களுக்கு இங்கே தரப்படும். அதிலே யாருக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிண்ணம் தேவைப்படுகிறதோ கேளுங்கள். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தி இதை பெற்று அம்பாளே உங்கள் இல்லத்திற்கு வந்ததாக பாவித்து அதை நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்விலே அற்புத விசேடமான மாற்றங்கள் வருவதை நீங்கள் நிச்சயம் உணரலாம். நன்றி, வணக்கம்.